அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா Unit-2 இருக்கக்கூடிய Unit-2 அதாவது வெக்டர் அல்ஜிப்ராவில் இருக்கக்கூடிய பார்ட் சி ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிளோடைய பார்ட் சி ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் whose position vectors are I vector plus 3j vector plus 2k vector, 2i vector minus j vector plus k vector and minus I vector plus 2j vector plus 3k vector. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் எ ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழில் வந்து முக்கோணத்தின் பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு கேட்டதால ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. இங்கே இது ஏ, இது வந்து பிசி. அப்போ ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டர்ஸ். இது என்ன கொடுத்தக்கூடிய ப்ராப்ளம் எப்போயுமே வெக்டரா பொசிஷன் வெக்டரான்னு பார்க்கணும். இங்கே கொடுத்தக்கூடிய ப்ராப்ளம் வந்து பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர்னா தமிழில் நிலை வெக்டர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் வந்து ஓஏ வெக்டர். பொசிஷன் வெக்டர்னாவே கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம எழுதணும். அந்த முன்னாடி வந்து ஓ வரணும். சரிங்களா? அப்போ ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், I plus 3j plus 2k. அப்போ I வெக்டர் ப்ளஸ் 3j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர். அப்போ I plus 3j plus 2k. மீதி இருக்கிறது ஓபி. ஓபி நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், ஓபி வெக்டர் 2i minus j plus k. ஓகேங்களா? அப்போ ஓபி கிடச்சிச்சு. இதுதான் ஓபியோடது. அடுத்து மீதி இருக்கிறது எல்லாமே என்ன, ஓசி. ஓசி வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓசி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 3k வெக்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம கண்டுபிடிக்க சொன்னது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ என்னென்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ஃபார்முலா வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. அப்போ எப்படி ஈஸியாக வைக்கணும்னு சொல்லி டெக்னிக் சொல்லித்தரமா. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏரியான்னு கேட்டுட்டாலே நீங்கள் என்ன பண்ணணும், 1/2 மாடுலஸ் கொடுத்து வச்சுக்கணும். ஏரியான்னு கேட்டாலே என்ன கொடுத்துக்கணும், 1/2 மாடுலஸ். பாருங்கள், இப்படி 1/2 மாடுலஸ் கொடுத்துரும். சரிங்களா? இப்போ நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிப்போம். பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன கண்டுபிடிப்போம், ஏபி கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஏபி வெக்டர் அது இங்கே எழுதிக்கங்க. ஏரியான்னு கேட்டாலே 1/2 மாடுலஸ் கொடுத்துருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏபி வெக்டர் கண்டுபிடிப்போம். அடுத்து என்ன கண்டுபிடிப்போம், பிசி வெக்டர் கண்டுபிடிப்போமா. அடுத்து இங்கே எழுதிக்கங்க ஏபி வெக்டர், அடுத்துங்க பிசி வெக்டர். ரெண்டுக்கு நடுவில் என்ன கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏரியான்னு வந்துட்டாலே 1/2 மாடுலஸ் கொடுத்துருங்கம்மா. அடுத்து ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கீங்களா, இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இது கண்டுபிடிங்க ஏபி வெக்டர், அடுத்து வந்து என்ன பிசி வெக்டர். இந்த ரெண்டை மட்டும் எழுதினா போதும். நடுவில் வந்து கிராஸ் ப்ராடக்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம என்னென்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் கிராஸ் பிசி வெக்டர். ஃபஸ்ட்டு வந்து என்ன மாடுலஸ்க்கு உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்க்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குமா, ஏபி வெக்டர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏபி வெக்டரை ஃபஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஏபி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம், ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாங்களா. இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ வந்து ஏபி வெக்டர்னா நம்ம இப்படி எழுதலாம். இப்போ ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஓபி வெக்டர். நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஓபி வெக்டர் வந்து என்ன, பிராக்கெட் ஓப்பன் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2i minus j plus k. இது ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஓஏ வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், I plus 3j plus 2k கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்படி எழுதிட்டு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம். பார்த்தீங்களா? ஆமாம், 2 minus 1 1. வெரி குட்மா. இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து சேஞ்சஸ் சைன். சேஞ்சஸ் சைன் என்னன்னா ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். இங்கே +1 இருக்குது, -1, +3 -3, +2 -2. இப்படி எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம், சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணலாமா, இங்கே பாருங்கள் 2 - 1. ஓகேங்களா? 1. அடுத்து என்ன வரலாம், -1 -3. என்ன -1 -3 அடிங்க, என்ன வருது -4. அடுத்து பாருங்கள் 1 -2 கால்குலேட்டர் ஆப்ரேட் பண்ணுங்க, என்ன வந்து -1. இதுதான் வந்து என்ன ஏபி வெக்டர். ஓகேவா? இது ஏபி வெக்டர் அப்படியே வச்சுங்க. அடுத்து நம்மளுக்கு என்னப்பா தேவை, பிசி வெக்டர் வேணும். இப்போ ஏபி கண்டுபிடிச்சோம். அடுத்து என்ன வேணும், பிசி வேணுங்களா. அப்போ பிசி வெக்டர் ஈக்குவல் டு பிசி என்ன எழுதலாமா, ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். ரிவர்ஸ் எழுதலாங்களா. இப்போ ஓசிக்கு வேலை சப்ஸ்டிட் பண்ணலாமா, -i வெக்டர் plus 2j vector plus 3k vector minus OB vector 2i minus j plus k எழுதிக்கலாங்களா. இப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஐக்கு முன்னாடி இருக்கு பாருங்கள் -1, இங்கே 2 இருக்குது, அடுத்த நம்பருக்கு 3. அப்படி இங்கே போகும்போது என்ன சேஞ்சஸ் சைன், +2 நம்மளுக்கு -2, -1 +1, இங்கே +1 நம்ம -1. இது என்னென்னா கால்குலேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். நான் டைரெக்டாக வந்து நான் எழுதுகிறேன், நீங்கள் கால்குலேட்டர் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். -1 -2 கால்குலேட்டர் வச்சிங்கன்னா -3 வரும். 2 + 1 3, 3 - 1 என்ன 2. இப்போ இதுதான் வந்து என்ன பிசி வெக்டர். இப்போ ஏபி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு, பிசி வெக்டர் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஏபிக்கும் பிசிக்கும் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா ஏபி வெக்டார் பிசி வெக்டார் ரெண்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் I J K. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி. அப்போ ஏபியோட வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுகிறோம். இது ஏபி வெக்டர். இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன வருது, 1 -4 -1. இங்கே எழுதிடலாமா, 1 -4 -1. குட்.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பிசி வெக்டார். பிசி வெக்டரோடது இதுதான் பிசி வெக்டார். -3 + 3 2. அப்போ இங்கே எழுதும்போது -3 + 3 2. ஓகேங்களா? இப்படி எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காலத்தை அகைன் ரிப்பீட் பண்ணுவோம். அப்போ ரிப்பீட் பண்ணும்போது என்ன வரும், I1 -3. செகண்ட் காலத்தில் எழுதும்போது J வெக்டார் -4 3. ஓகேங்களா? அது ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அடுத்த பண்ணுவோம் கிராஸாக நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம்ப்பா. இங்கே பாருங்கள், அந்த ஐ விட்டுருங்க. -4 × 2 வந்து கால்குலேட்டர் அடிங்க, -8ன்னு வரும். இங்கே ஐ வெக்டர் இருக்கிறனால -8 வெக்டார். அதே மாதிரி இந்த ஜே விட்டுருங்க. -1 × -3 என்ன வரும், +3ன்னு வரும். இங்கே ஜே இருக்கிறனால ஜே வெக்டார். அடுத்து பாருங்கள், 1 × 3 இருந்ததுன்னா 3 வருது. இங்கே கேன்னு இருக்கனால கே வெக்டார், +3k வெக்டார். க்ளோஸ் பண்ணிட்டு -, இங்கே டவுன்வர்ட்லேருந்து மேலே போகணும். -3 × -4ன்னு கால்குலேட்டர் அடிங்க, +12ன்னு வரும். இங்கே கே வெக்டர் இருக்குது, இங்கே கே வெக்டார். அப்போ 3 × -1 அடிங்க, அப்போ -3ன்னு வரும். இங்கே ஐ இருக்கிறனால ஐ வெக்டார், -3i வெக்டார். 2 × 1 வரும். 2 × 1 கால்குலேட் அடிச்சிங்கன்னா வரும், 2 வரும். இங்கே என்ன ஜே வெக்டார். இப்போ இதில் மறக்காமல் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். எந்த இடத்துல ரவுண்ட் பண்ணணும், கரெக்டாக இந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கே வெக்டார் இருக்குது. ஏன்னா சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு மாறிடக்கூடாது, அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும், ரவுண்ட் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து கழிக்கும் போது நம்ம எப்படி போவோம், மைனஸ் பண்ணுவோம். -8 3 3 இது அப்படி வைக்கலாம். இது மட்டும் சேஞ்ச் த சைன். இப்போ சேஞ்ச் சைனில் வந்து நம்மளுக்கு ஐஜேகே தான் ஃபஸ்ட் எழுதணும். இங்கே -3ன்னு இருக்குது, இங்கே வந்து +3ன்னு எழுதிட்டேன். இங்கே +2ன்னு இருக்குது, -2ன்னு எழுதிட்டேன். இங்கே தான் கேயோட மதிப்பு. அப்போ கேயோட மதிப்பை கடைசியில் எழுதணும். அதுக்காக தான் நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இங்கே +12ன்னு இருக்குது, நம்ம எழுதும்போது -12. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ண என்ன வருது, -8 + 3ன்னு கால்குலேட்டர் அடிங்க, -5 வரும். 3 - 2 1. 3 வந்து 12 போட்டிங்கன்னா கால்குலேட்டரில் -9 வரும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். இது வரை ஓகேங்களா? இப்போ ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு என்ன பண்ணணும், மாடுலஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் போடும்போது மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது √((² + ப்ராக்கெட் ஸ்கொயர்). ஓகேவா? இப்போ ஏபியோட ஆன்சர் என்ன வந்தது, -5. அடுத்து 1. அடுத்து பாருங்கள் -9. ஓகேங்களா? இது வந்து அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாம் கால்குலேட்டருக்காக சிம்பிளை பண்ணுங்கள். -5² + 1². அடுத்து -9² அடிச்சு என்ன வருது, 107. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டாரோட ஆன்சர் வந்து என்னமா, √107. ஓகேங்களா? இது ஓகே. இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னென்னா நம்ம ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போ வந்து என்ன, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இதோட ஃபார்முலா நம்ம முன்னாடி எழுதியிருக்கோம்லப்பா. என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளாவே 1/2 மாடுலஸ் கொடுத்துடணும். இங்கே ஏபி கிராஸ் பிசி வெக்டார். ஓகேங்களா? இதுதான் ஏபி வெக்டார், அடுத்து பிசி வெக்டார். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, 1/2 மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டாரோட ஆன்சர் என்னமா வந்தது, √107. இதுக்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். 1/2 அப்படியே இருக்கட்டும். மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டருக்கு பதிலாக √107 கொடுங்க. இதுதான் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். இது வந்து ஸ்கொயர் யூனிட்ஸ் எழுதலாம். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வந்து என்னென்னா 1/2 × √107ங்கிறது ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? அப்போ இது கொடுக்கக்கூடிய கிவன் ப்ராப்ளத்தில் ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா நிலை வெக்டர்கள் பொசிஷன் வெக்டராக இருந்தால் OA OB OC எழுதணும். இது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிற மாதிரியே ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எழுதிக்கணும். ஏபி பிசி நம்ம சிஏ கண்டுபிடிப்போம், இங்கே சிஏ கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. ஏபி பிசி அது ஏதாவது 2 சைடை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துட்டு அதுக்கு மாடுலஸ் எடுக்கணும். எடுத்துட்டோம்னா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணால் நமக்கு ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் வந்து வந்துடும். தேங்க்யூமா.